எல்லாம் எப்படி இருக்கீங்க? பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க நினைப்பீங்க, பெருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்றதுக்கான வீடியோவான்ட்டு. அதுக்கான வீடியோ, அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு தகவல உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கிறதுக்காக. முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்றி சொல்வதற்கான வீடியோ தான் இது. அ என்னடா நன்றி சொல்லுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இந்த சகர் 30 நாள் பார்த்தோம், நோன்பு நாட்கள்ல. இந்த 30 நாளுமே ஒரு இலங்கை நாட்டு அக்கா, எங்க கொய்த்தி வீட்ல வேலை பார்க்குறாங்க. ஸோ என் கொய்த்தி என்ன சொன்னாங்க, இஸ்லாமுக்கு சாப்பாடு செஞ்சு குடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ப எத்தன பேருன்னு கேட்கும்போது, நான் 10 பேர் சொன்னேன். தினமும் 10 பேருக்கு அ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான உணவ செய்து குடுத்த அந்த அக்காவுக்கு தான் நன்றி. ஏன்னா, அவங்க முஸ்லீம் கிடையாது. இருந்தாலும், "தம்பி உங்களுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சு தரேன்? இன்னைக்கு என்ன செஞ்சு தரேன்னு" சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு எங்களுக்கு செஞ்சு குடுத்த அந்த அக்காவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். அதையும் தாண்டி நம்ம கேட்டீக்குள்ள தான் நோன்பு தொறக்க போனோம் 30 நாளுமே. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒண்ணு நான் வாங்கிட்டு போவேன். சம்சா, வடை, போண்டா, வடை பாஜி, அ சாண்ட்விச்ன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சில நாட்கள்ல வாங்கிட்டு போவேன். சில நாட்கள் கண்டினியூவா வாங்கிட்டு போயிட்டுருப்பேன். இத யார் வாங்கி குடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாஸ்ன்னு சொல்லலாம், என்னோட அண்ணன்னு சொல்லலாம், எந்த விதத்துல வேணாலும் சொல்லலாம். அவங்களுக்கு தகுதியான வார்த்தை தான். அவங்க ஒரு முஸ்லீம் கிடையாது. ஒரு ஐயர் ஃபேமிலி. தம்பி எத்தன பேர் இன்னைக்கு வராங்க? இத வாங்கிட்டு போங்க, அத வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி தினமும் வாங்கி குடுத்து போனாங்க. ஸோ, அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். எத்தனோ சகோதரர்கள் எங்கெங்கேயோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி இவங்கள ஏன் நம்ம பர்ட்டிகுலரா சொல்றோம்னா, எனக்கு தெரிந்த அந்த ஒரு நிகழ்வு தான். உண்மையில பார்த்தா இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு எத்தன பேர் தம்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு கடையில கூட்டிட்டு போய் 7 கேடி, 8 கேடி அந்த சாண்ட்விச் வாங்கி குடுத்தாங்க. ஸோ, அந்த சாண்ட்விச் வாங்கி குடுத்ததுக்கான வீடியோ கிடையாது. அவங்க நெறைய பேர் ஐயர்னால பலவிதமான சிந்தனைகள் இருக்கும். இருந்தாலும் எல்லா மனிதர்களும் கெட்டவர்கள் கிடையாது. எல்லா மதத்தினரும் கெட்டவர்கள் கிடையாது. எல்லா மதத்தினரும் கெட்டவர்களும் இருக்காங்க, நல்லவரும் இருக்காங்க. நல்லவர்கள நம்ம அடையாளப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. அவங்களோட புகைப்படம், அவங்களோட வீடியோ காட்டியிருக்கலாம். இருந்தாலும் அவங்க அதெல்லாம் விரும்பாதவங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த ஐயர் சேர்ந்த அந்த என்னோட பாஸ், என்னோட அண்ணன் அவங்களா இருக்கட்டும், அந்த இலங்கை நாட்டு அக்காவா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் கூட தெரியாது இந்த வீடியோ நான் போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ, இது எனக்கு ஏதோ உங்களுக்குள்ள ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் ஒரு வீடியோ. இருந்தாலும் எல்லோருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு குறிப்பா பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோ போடுறேன்னு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா, அவங்க சமூக வலைதளங்கள்ல பயணிக்கிறவங்களும் கிடையாது. ஏன்னா வீட்டு வேலை பார்க்குற அக்கா வந்து அந்த அளவுக்கு நாலேட்ஜ் கிடையாது. ஸோ, அந்த ஃபோன்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதேமாரி என்னோட பாஸ், என்னோட அண்ணன், என்னோட சார் அப்படிங்கிறல, அவங்க இந்த மாரி சோசியல் மீடியால நேரத்த வீணாக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க பெரிய ஒரு பதவியிலயும், பெரிய ஒரு பொறுப்புலயும் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. இதே மாரி உங்களோட நிகழ்வுகள் இருந்தா, நீங்களும் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள மாரி ஏதாவது சின்ன சின்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கும். நெறைய இடங்கள்ல நெறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு தெரிந்த இந்த ஒரு அழகான நினைவு உங்களோட ஷேர் பண்றேன். அதே மாரி எல்லோருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.